ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அக்கா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு வாட்டி பண்ணாக்கா எல்லாருக்கும் அதே டேஸ்ட் பிடிச்சிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். அதில் கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம இப்போ நூடுல்ஸ் அதில் போடணும். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு வேக வச்சுக்கிறேன். நல்லா வேகக்கூடாது, இது ஒரு 3/4 பாகம் வேகணும் போதும். எண்ணெய் சால்ட்டு நம்ம ஏன் போடுறோன்னா, இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. வேக வச்சாக்கா ஒரு மாதிரி கொழிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால இது ஒரு 90% அளவுக்கு தான் வேகணும். இது வெந்துட்ட மேலே தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சில் தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக ஃபில்ட்ரு பண்ணிடணும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா வரும். இப்போது நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு அதுவும் பொடியாக நறுக்கிடுங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது ரோஸ்ட் ஆகும் போதே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இது ஆயிடுச்சு. கூட நல்லா ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம், கேபேஜு எல்லாம் சேர்த்துருங்க. நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வேண்டாம், காய் நல்லா கொழிஞ்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். காய் எப்போவுமே நல்லா கொழியக்கூடாது. ஒரு 90% அளவுக்கு தான் வெந்திருக்கணும். அப்போ தான் அது சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காய் வந்துச்சு. இப்போ மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். எல்லாம் ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இது எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒடியாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வேணும்னா லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்றேன். ஃபைனலி எல்லாம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அக்கா நூடுல்ஸு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.